ஒரு தெருவில் ஒரு நாய் ஓடுதுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தெருவில் படுத்துட்டு இருக்க நாய் கூட வந்து எழுந்து இந்த நாய் பின்னாடியே ஓடும் இல்லையா? So, இந்த மத்த நாய் எல்லாம் வந்து ஒரு இமேஜினேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்லணும், எதுக்கு ஓடுதுன்னு தெரியல. எல்லா நாயும் குலைச்சிட்டு அது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு பார்டர் லைன்னு ஒண்ணு இருக்கும் அந்த நாய்க்கு. அந்த ஒரு நாய்க்கு அந்த பார்டர் லைனுக்கு மீறி போவாது. துரத்து ஓடும், நின்னுடும். அதுக்கு மேல மறுபடியும் படுத்த இடத்துல திருப்பி வந்து படுத்துக்கும். ஆனா முதல்ல ஓடின நாய் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் தான் தெரியும் எதுக்கு ஓடுறேன்னு. மத்த நாய் எல்லாம் இந்த நாய் ஓடிச்சுன்றதுக்காக ஓடிச்சு. புரியுதா? சோ அது போலதான் நம்ம லைஃப்ல அந்த முதல் நாய் போல இருக்கிற நாயா கூட நான் இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதுக்காக ஓடுறேன்னு. என்னை பார்த்துட்டு பின்னாடி ஓடி வரியா, இல்ல என்ன துரத்திட்டு வரியா, இல்ல என்ன கடிக்க வரியான்றதெல்லாம் நான் பார்த்துட்டு திரும்பி கூட பார்க்க ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப், ஐ எம் நாட் கோயிங் டு டர்ன் பேக். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் எதை பார்த்துட்டு ஓடுறேன்னா அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் பார்த்து போயிட்டே இருக்கேன். பிகாஸ் மை இமேஜினேஷன், ஐ நோ த கிளியர் பிக்சர் ஆஃப் மைண்ட். ஓகே, யூ டசன்ட் நோ வாட் ஐ am ஃபார் வாட் ரீசன் ஐம் ரன்னிங். நீங்க ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தான் வந்து இங்க ஓட்டத்தை ஓடணும். சைட்ல பார்க்க கூடாது. சைட்ல பார்த்தோன்னா தோத்துருவோம். நான் பாட்டு ஓட்டத்தை ஓடிட்டே இருப்பேன். ஒருத்தன் இங்க கிண்டல் பண்ணுவான், இன்னொருத்தன் உங்களை புல் டவுன் பண்ணுவான், இன்னொருத்தன் உங்களை டிஃபேம் பண்ணுவான். எல்லாமே உங்க சைட்ல நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க இதெல்லாத்தையும் ஃபோக்கஸ் பாயிண்டா வச்சுட்டீங்கன்னா யூ கான் மூவ் டுவர்ட்ஸ்